ட்ரெயினுடைய இன்ஜின் கேபின். நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. ஏதோ வந்து மேலே போகிற வயரில் கரண்ட் வரலையாமா. ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடின்பர்கில் லாஸ்ட் டே. நேற்று தான் வந்தோம், இன்றைக்கி லாஸ்ட் டே. அண்ட் நம்ம வந்து லண்டனுக்கும் வந்து ரீச் ஆக போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் லண்டனுக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எடின்பர்க்குடைய சென்ட்ரல் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட 4.5 hours. ஃப்ளைட்டில் போகலான்னு பார்த்தா, பட் இது வரைக்கும் வந்து நம்ம புல்லட் ட்ரெயினில் போனதில்லை. இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ஒரு புல்லட் ட்ரெயினே வச்சுக்கோங்களேன். பட் அந்த காலத்தில் இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் புல்லட் ட்ரெயினாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 120 kilometers per hour வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் வந்து நம்மளுக்கு 2:30க்கு, இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 கிட்ட ஆகுது. லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். என்னென்னா லக்கேஜ் வச்சுட்டு இருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து vlog பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து நான் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 73 pound. இங்கேருந்து வந்து நம்ம டு ரீச் லண்டன் ஆஃப்டர்நூன் 2:30க்கு ஏறணும்னா ஈவினிங் வந்து ஒரு 6:30, 7 o'clock நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்தே வந்து நம்ம வந்து ட்ரெயின் போர்ட் ஆகலாம். காமிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு. என் மூஞ்சை காமிக்காமல் நம்ம போகிற ரூட்டை காமிக்கிறேன் இருங்க. ஸோ இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிற இன்னொரு ஒரு வழி. அந்த சைடு ஒரு வழி இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஓகே, இதுவும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து தள்ளிட்டு போகிறதுக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. எங்கே ஊந்துருமோன்னு. பட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். அப்படியே நடந்து உள்ளே போய்ட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 20க்கு போகணும். உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. ட்ரெயின்லேயும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். பட் எல்லாமே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி அந்த மாதிரி வேணால் மேபி ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்நாக்ஸ் கிக்ஸ் எதனா வாங்குறது வந்து நம்ம வாங்கிட்டு போயிடணும். இதோ லெஃப்ட் சைடில் உள்ள ட்ரெயின்லாம் இருக்குது, நிற்கிது. 17 நம்பர் பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. 14, 20 அந்த சைடு இருக்குது. சூப்பர். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். 20க்கு எப்படி போக போகிறோன்னு தெரியல, இவ்வளோ வெயிட்டே தூக்கிட்டு. பட் இதுதான் எடின்பர்க்குடைய ரயில்வே ஸ்டேஷனு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீச் ஆக போகிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் படத்தில் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம ரீச் ஆக போகிறது. இதுவுமே கிட்டத்தட்ட சிமிலராக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம், பிரிட்ஜஸ் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி கேட்டு, போர்டிங் பாஸ் மாதிரி வந்து நம்மளுடைய ட்ரெயின் டிக்கெட்டை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகணும். பிளாட்ஃபார்ம் 20 இப்படி போகணும். இந்த பக்கம் போகணும். வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான மிஷின்ஸும் இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கேயும் எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம். ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். அது கோஸ்டா காஃபி இருக்குது. நிறைய ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ நோட்டீஸ் போர்டெலாம் பாருங்கள். மேலே வந்து ட்ரெயினுடைய டைமிங்ஸ் அதெல்லாமே வந்து காமிக்கிறது இந்த ஒரு போர்டு இருக்குது. கீழே பிளாட்ஃபார்மில் ட்ரெயின்ஸ் நிற்கிது பாருங்கள். லைனா நான் நம்ம போகிற ட்ரெயின் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பட் அதுக்கு முன்னாடி இப்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 20க்கு போனோம். இங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். 19ல் ஒரு ட்ரெயின் நிற்கிது. எந்த ஊருக்கு போகிற ட்ரெயின்னு தெரில. இங்கே ட்ராலிலாம் இருக்குப்பா. லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து காமன் வெயிட்டிங் ஏரியா. ஸோ எங்கள் புக் ஸ்டோர் இருக்குது, பர்கர் கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே எங்கன்னா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போவோம். ஓகே கைஸ், அங்கே வெயிட்டிங் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லக்கேஜ் ஸ்டோரேஜும் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பிளாட்ஃபார்மு லண்டன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் லண்டன் கிங் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது போல இருக்குது. அதில் வந்து இந்த LNER அப்படின்ற அந்த ட்ரெயின் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து லண்டனுக்கு வந்து வெறும் நடுவில் 4 ஸ்டாப் தான். மற்ற ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10-15 ஸ்டாப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த 70 euro அந்த மாதிரி வந்திருக்கு. இதுவே வந்து ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணியிருந்தோன்னா 10 euro, 15 euroக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் ரெண்டல் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த MS ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுவும் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம வந்து ஃபுட் எதனா வாங்கினா வாங்கிக்கலாம். நீங்கள் இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தேன் நான். ஸோ அது மாதிரி வந்து ஃபோட்டோ பூத்தெல்லாம் இருக்கீங்க. நீங்கள் வந்து எதனா ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்துக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போய் ரீச் ஆகிற ஸ்டேஷன் தான் வந்து ஹாரி பாட்டர் ஷூட் பண்ண அந்த ஸ்டேஷன். அந்த ஓடி போய் மறைஞ்சி போவாங்க பார்த்தீங்களா ஒரு செவத்துக்குள்ளே. அந்த ஸ்டேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். விச் இஸ் கோயிங் டு பி சூப்பர் அமேசிங். அது உண்மையாக சொன்னால் வந்து இந்த பார்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்பவே வந்து க்ளீனாக
பயங்கரமாக இவங்க உள்ளே வந்து நடுவில் மரம்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அங்கே தான் ட்ரெயின் இருக்குது பாருங்கள். ஸோ ரூட் இன்ஃபர்மேஷன்ஸு அதெல்லாம் ஸ்டேஷன் மேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நமக்கு. ஸோ பர்கர் கிங்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸு எல்லாமே இருக்குது இது உள்ள. ஃபஸ்ட் எய்டு, கேஷ் பாயிண்ட்டு, ஸ்டேர் கேஷு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பூத்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜ் ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் அங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை நாளோ அத்தனை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வர போகிறீங்க, தேவையில்லாம அன்வான்ட் லக்கேஜெலாம் வந்து நீங்கள் தூக்கிட்டு சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் இதே மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு பாருங்கள், இந்த வந்து உங்களுக்கு சேஃபாக வந்து லக்கேஜெல்லாம் சேஃபாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கூப்பிட்டு போகலாம். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஃப்ளைட்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி. இப்போ வந்து நான் வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ வாஷ்ரூம் போயிட்டு இங்கே பாருங்கள் ஷவர் கூட இருக்குங்க. நம்ம குளிக்கணும்னு அப்படின்னு நினச்சோன்னா டாய்லெட்ஸ் எங்கெங்கே இருக்குது டாய்லெட்ஸு, வாஷ்ரூம்ஸ்லாம் பாருங்கள். இங்கே ஷவரும் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் யாரோ சரக்கு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதுதான் வந்து நம்ம போகிற ட்ரெயின் லண்டன் கிங் எக்ஸ்க்கு. செமையாக இருக்குங்க. நம்ம ஊர் வந்தே பாரத் மாதிரி. அதுவும் வந்து சிமிலர் டு இந்த ஸ்பீடு தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் அது 180 கிலோமீட்டர்ஸாக நம்ம நினைக்கிறேன் வந்தே பாரத்தில். அண்டா இது ரெட் கலரில் செமையாக இருக்குது. உள்ள சீட்ஸும் நல்லாயிருக்கு. ஓகே, சேம் நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதில். ஸோ நம்மளது வந்து 20. ஸோ நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டு இது இருக்குது. ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லக்கேஜை தூக்கி உள்ளே போடுவோம். ஸோ இதுதான் வந்து உள்ளே என்ட்ரானோடனே அம்மாங்கோ நம்ம லக்கேஜை தான் ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம சீட் நம்பர் வந்து 20 எங்கே முன்னாடி அங்கே போகணும் போல இருக்குது. எங்கே இருக்குது 20? பேசாமல் நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம் போல இருக்குது. பக்கத்துலேயே இதோ இருக்குது 20. இதுதான் வந்து நம்மளுடைய சீட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த பாருங்கள் எடின்பரா டு கிங்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த சீட்டில் வந்து அந்த பர்சன் வந்து அவ்வளோ தூரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது வந்து யாருமே ரிசர்வ் பண்ணல, மேபி ரிசர்வ் லேட்டர். யார்க் அப்படின்ற இடத்துலேருந்து கிங் எக்ஸ் வரைக்கும் வந்து இந்த சீட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் வைக்கிறதுக்கு இது ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து வாஷ்ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கப்பா, இது வந்து பாத்திங் ஏரியா தெரிஞ்சுங்களா. யாருன்னா குளிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க வந்து குளிக்கலாம் போல இருக்குது. இது உள்ள இது வந்து டாய்லெட்டு, கமோட் இருக்கீங்க. அண்ட் நான் இருக்கேன் உள்ள. டோர் மூடுது, டோர் லாக்கிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹோல் கம்பார்ட்மெண்ட். இந்த கம்பார்ட்மெண்ட்டுடைய எமர்ஜென்சி எக்ஸிட்ஸு அதெல்லாமே. இது வந்து கோச் பி. பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். இதுவும் இதே பிராண்ட் ட்ரெயின் தான். இட்டாச்சின்னு போட்டிருக்காங்கப்பா. ஜாப்பனீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஜாப்பனீஸ் ட்ரெயின் தான் வந்து இவங்க வாங்கியிருக்கலாம், மேபி யாரும் தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம லேப்டாப்லாம் வச்சுட்டு உட்காரலாம். நம்ம புக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது டிக்கெட்ஸு. பட் நம்மளோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இந்த ஒரு விண்டோ சீட்டு. ஓகே, இங்கேருந்து வந்து போகிற ரூட்டெல்லாம் எப்படி இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால அப்படியே உங்களுக்கு சினிமாட்டிக்காக காமிச்சிட்டு ஒரே நம்மளுடைய அந்த ஹாரி பாட்டருடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிங் எக்ஸு. ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஜேர்னி. ஸ்நாக்ஸு, குக்கீஸ் அதெல்லாமே வாங்கி வந்து வச்சிட்டேன் பக்கவா. இந்த சீட்டு மேபி ரிசர்வ்ட் லேட்டர்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சீட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். டன். சார்ஜிங் போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 காலுக்கு நடுவில் எங்கே இருக்குது பாருங்கள் சார்ஜிங் போர்ட்ஸு. ட்ரெயின் வந்து என்னென்னா இப்போது இந்த டைரெக்ஷனில் போகும்போது நம்ம உட்காந்துருக்க டைரெக்ஷனுக்கு இப்படி போகும் ட்ரெயின். அந்த சைட் சீட் புக் பண்ணியிருந்தோன்னா வந்து நமக்கு இப்படி போகும்போது வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம ரிவர்ஸ் அப்படி இப்படி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஒரு மாதிரியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இட்ஸ் ஓகே. எதனா ஒரு சீட்டில் காலியாக இருந்ததுன்னா போய் உட்காந்துக்க வேண்டியதான். பார்த்துக்கலாம்.
இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளைட்டுன்ற பாருங்க, ட்ரெயினில் வந்து நம்மளுக்கு வைஃபை அவைலபிளாக இருக்குது. They're going to want some technical responses, which I think you mostly asked already next week. But I'll tee up with Mike for that. Okay, reset பண்ணலாம் இதில். ஃபஸ்ட் டைம்னால இதான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். வைஃபை ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக சர்வருக்கு 1.5 Mbps 1 Mbps per second டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீடு நம்ம தேவைப்படாது. நம்ம வந்து அப்லோட் பண்ண மாட்டோம். லேப்டாப் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. ஏன்னா ட்ராவல் நிறைய பண்ணிட்டுருக்கனால இன்னும் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் கிளம்பணும். அப்லோட் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த ஸ்பீட் போதும் நம்மளுக்கு எதனா படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா எதனா பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கு ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் ஒரு சீரிஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை கண்டினியூ பண்ண போகிறேன். நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. ஏதோ வந்து மேலே போகிற வயரில் கரண்ட் வரலையாமா, அதனால் அது கேன்சல் பண்ணி விட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இன்னொரு ட்ரெயின் போகலாம். ஸோ அதில் போய் ஏறிக்கோங்க. அதுக்கு டிக்கெட் வந்து அங்கே போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தெரில சீட் கிடைக்குதா என்ன கதைனே தெரில. ஸோ அப்படியே நம்ம ஏறி அப்படியே போக வேண்டியதான். இதுதான் ட்ரெயினுடைய இன்ஜின் கேபின். ஸோ இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்கு ஓடணும். என்ன கொடுமை சார் இது. ஓகே கைஸ், எப்படியோ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டை வந்து பிடிச்சிட்டேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிள்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ எப்படியோ இந்த பக்கமான ஒரு சீட், நல்லா ஒரு பெரிய ஜன்னல் இருக்க மாதிரி ஒரு சீட்டை பிடிச்சாச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் யாரும் எங்கே போய் உட்காந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கிற வீட்டில் தூக்கிட்டு ஓடி வந்தோம் பாருங்க ஓட்டம். நான் பார்த்து ஹெட்ஃபோன் போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஏஞ்சி கிளம்புறாங்க. என்னடா கிளம்புறாங்கன்னு பார்த்தா ட்ரெயின் கேன்சல்ன்ட்டானுங்க. யாரும் வாங்கினா அதை நம்ம நேரம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தெரியல. அண்டு ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரெயின் கேன்சல் ஆகாமல் தான் தான். இது வந்து 3 மணிக்கு கிளம்பிடும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து அதே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு 4 ஸ்டாப் தான் நிற்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அதே ரெட் கலர் ட்ரெயின் தான் இதுவும். LNERன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதே தான். ஸோ இதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பூரா கக்கா போய் வச்சுருக்கு நல்ல வழியாக்கி. ஓகே கைஸ், அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னன்னா இந்த ட்ரெயின் வந்து ஸ்லோ ட்ரெயின். இப்போ தான் செக் பண்ணேன், 1 ஹவர் அதை விட ஸ்லோவர் இது. ஸோ எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போவோம் இது. இட்ஸ் ஓகே, இன்னும் 1 ஹவரில் என்ன போகுது. நம்ம உட்காந்து சீரியஸாக கண்டினியூ பண்ணுவோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ், இந்த வாட்டி ட்ரெயின் கேன்சல் ஆகக்கூடாது கடவுளே. ஆக்சுவலாக இப்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்னென்னா, அந்த ட்ரெயின் கேன்சல் ஆனதுனால அந்த ட்ரெயின்லேருந்து பேசஞ்சர்ஸ்லாம் வர வரைக்கும் இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவங்களாம் எல்லோரும் வந்து ஏறினதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம ஊராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் சம்மந்தமே இருக்காது. ப்ளஸ் அதே டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம இந்த ட்ரெயின்லேயும் வந்து நம்மளால் போக முடியுது. கிரேட். ஆமாம், அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது செம்ம. டப்புன்னு கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனோடனே அதே டிக்கெட் வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு இந்த எங்கே சீட் அவைலபிளாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. வந்து பார்த்தா எல்லா சீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு இருந்தது. டப்புன்னு நம்மளுக்கு தேவையான ஒரு சீட்டை வந்து பார்த்து பிடிச்சி உட்காந்தாச்சு. இப்போ டிக்கெட் சீக்கிரம் இருந்தாங்கன்னா நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு வி கேன் ஜஸ்ட் சில். தட்ஸ் இட். எல்லாம் நன்மைக்கு போவோம். லண்டன் போகலாம் வாங்க. லண்டன் போகலான்றத விட ஹாரி பாட்டர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க. ஓகே, ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ஸ்டேஷன்லேருந்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னா இப்படி போகும்னு பார்த்தேன். இந்த பக்கம் போகுது, அது எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகே, டாட்டா பாய் பாய் எடின்பர்க். அடுத்து மீண்டும் சந்திக்கலாம் எப்பயாச்சும் நியர் ஃப்யூச்சரில். போகிற ரூட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்காட்லாண்ட்லேருந்து நம்ம இங்கிலாந்து போகிற ரூட்டு பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. Bye-bye.
கேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் பெருசாக வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினிக்கான ரூட் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு நார்மலாக நம்ம ஊர் ட்ரெயினில் போனால் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பீச்செலாம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த இதெல்லாம் வந்து குதிரை வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இதெல்லாம் குதிரை பண்ண போல இருக்குது. இன்னொரு ட்ரெயின் போய்ட்டுருக்கு. இது வந்து இதுவே ஸ்லோவாக தான் போகுது. அது இதை விட இன்னும் ஸ்லோவாக போகுது போல இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா 6 மணிக்கு நேரத்துக்கு நம்ம அங்கே ரீச் ஆகிருக்கணும். பட்டு அந்த ட்ரெயின் கேன்சல் ஆனதுனால ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் தானே. செம்ம எக்ஸைட்டாக இருக்கேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு, 2வது லண்டன் சிட்டிக்கு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் லண்டனை பற்றி. பட்டு இன்றைக்கி அந்த ஊரில் நம்மளோட பைக்கும் வந்து இறங்க போகுது அப்படின்னும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னொரு 10 நாளில் பைக் தர நம்ம கைக்கு வந்துடும். ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பார்ப்போம். ஓகே கைஸ், கிங் கிராஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வெல்கம் டு லண்டன். நம்ம சிவிஎன்ஸ் எல்லாருக்கும் போட்டிருக்காங்க பாருங்க. செமையாக இருக்கு கைஸ். இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு ட்ராலி வந்து பாதி தூரம் இந்த வால்குள்ளே போகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அந்த ட்ராலி கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படிக்கா இப்போ நம்ம லெஃப்ட்டில் ஏறி போகணும். இருங்க, எங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா ஸ்டோரேஜில் நான் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமா அவங்கள சுற்றி முற்றி காட்டுறாங்க என்னென்ன இருக்குது எல்லாமே கிளியராக. இது வழியாக போனோன்னா வந்து எக்ஸிட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ராலி மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக. வந்து மேப்பில் பார்க்கணும் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே தான் சம்பேர் எங்கேயோ இருக்குது இந்த ஒரு இடம். ஓகே, அந்த வால் கிளாக்லாம் பாருங்கள். வால் கிளாக்லாம் வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8, 9 இருக்கும் ஆக்சுவலாக. 9.5. ஓகே, உள்ளேருந்து போக முடியல, வெளியே வந்துட்டு தான் போகணும். இது பாருங்கள், ஹங்கேரியல் ஹான்டைல் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லி சூப்பராக பயங்கரமாக இருக்குது இந்த ஊர். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குளிரில் ரொம்ப சூப்பரான ஒரு வெதராக இருக்குது. இப்போ வந்து கிங் கிராஸ் இந்த பக்கம் சுற்றி உள்ள நினைக்கிறேன். மாற்றம் விட்டு நம்ம தான் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்ம. இதுதான் வந்து கிங்ஸ் கிராஸ் ஸ்கொயர். ரைட், ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது இது இங்கே. செமையாக எடின்பர்கை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இப்போ இது வழியாக தான் வந்து பார்த்தோம். அங்கே இங்கே வந்து எக்ஸிட் கிடையாது, ஒன்லி என்ட்ரி மட்டும்தான். அதனால் வந்து இந்த சைடு போக முடியல. இப்படிக்கா போனோன்னா நம்ம அந்த ஹாரி பாட்டர் உலகத்துக்கு போகிறதுக்கான ரூட் இருக்குது. வாங்க பண்ணுறேன். நான்லாம் ரொம்ப பெரிய ஹாரி பாட்டர் ஃபேன்ப்பா. யார் வேணால் வந்து என்னடா 7 வயசாச்சு இன்னமும் உட்காந்து நீ வந்து ஹாரி பாட்டர் யோசிக்கிறியானா 90s கிட்ஸுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட். அதுதான் எனக்கு 2K கிட்ஸுக்கு கூட வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க அந்த ஹாரி பாட்டர் பிளாட்ஃபார்ம் 935 அது 34 அதை பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, இதான் வந்து சொன்னேன். நான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க போகிறதில்ல. பட்டு மேலே பாருங்கள், அந்த மேஜிக் வான்ஸு, அந்த சூட்கேஸ் பாதி போயிருக்கு, கூண்டு வந்து பாதி போயிடுச்சு, ட்ராலி வந்து கொஞ்சம் வந்து பாதி பணமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே ஹாரி பாட்டருடைய சொவினியர் ஷாப்பும் இருக்குது. ஸோ சொவினியர் ஷாப்பில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வாண்டு இருந்ததுன்னா அந்த வாண்டு ஒன்று வாங்கலாம். இங்கே வந்து பேக் பேக்கை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் மாட்டிக்க சொல்லி சொன்னாங்க. காயின்ஸ்லாம் இருக்குங்க. ஹாரி பாட்டர் டிஷர்ட்ஸு, இந்த பிளாட்ஃபார்ம் 9.5ன்ற அந்த போர்டு, அந்த சூட்கேஸஸ் சின்ன சின்ன செமையாக இருக்குது. சாக்லேட் பாக்ஸ்.
ஹாரி பாட்டர் கண்ணாடிலாம் இருக்குது பாருங்க. வெறும் 5 pounds நம்ம தான் ஹாரி பாட்டர் கண்ணாடிலாம். அந்த வாண்ட் இது இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி வாண்டு செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் இது ஃபுல் சைஸ் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், வாங்கி வீட்டில் இருக்கலாம். பட்டு பென் இது ஆக்சுவலாக வான்லேயே பென்னு. ஆஹா, இங்கே இருக்கு பாருங்க வான்ஸு. ஹலோ, இதெல்லாம் வந்து 33 pounds. இங்கே இருக்கிறது தான். நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபாய் என்னமோ இது. இது கோல்டன் ஸ்விட்சு. இது கிரிஃபிண்டர் ஹவுஸ் உடையது. அந்த ட்ரெஸ் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக வான்ஸ். காலர் பவுல இருந்து எல்லாமே இருக்குது கைஸுங்க, டை எல்லாமே. ஓகே, ஹாரி பாட்டருடைய ஹீரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அடுத்து நம்ம வெளியே போய்ட்டு அந்த ஸ்கொயரில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம் போயிட்டு இன்றைக்கி ஒரு டே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா ட்ரெயின்லலாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், காலையிலே வந்து நிறைய சுற்றிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து vlog வந்து நம்ம அதோட முடிச்சிக்கலாம். வெளியே போய்ட்டு கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையாக சொன்னால் வந்து வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது இந்த ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இன்னும் வந்து வெளியே போய் ஊரே சுற்றி பார்க்கல, பட் ஆனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம் நம்மளுக்கு. வந்து பார்த்த உடனே இங்கே சுற்றி இருக்க அந்த ஒரு வைப்பு அதெல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்மளை பிக் பண்ணுறது வந்து ஊபரில் ஜாகுவார் வந்திருக்கு. அண்டு இன்னும் வந்து ஒரு 3 miles இங்கேருந்து நம்ம போகக்கூடிய ஹோட்டலுக்கு. ஏதோ சம்திங் ஃபேமஸான கடை போல இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது ஃபுல்லாக. இங்கே பாருங்க கைஸ், இது ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டு. நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே தமிழில் நல்லா ஒரு இது வெல்கம் கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, நேற்று வந்து ரீச் ஆன உடனே என்னையே அறியாமல் செம்ம டயர்டாக இருந்தேன், செம்மையாக தூங்கிட்டேன். அண்டு மார்னிங் ஏஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளாக் வண்டி என் பண்ணவே இல்லை, என் பண்ணவே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டக்குன்னு விளாக என் பண்ணிடலாம் தான் எடுத்தேன். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு தாரா வரத்துக்கு கரெக்டாக 29th வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாரா நம்ம கைக்கு வரா. ஸோ 29th நம்ம கைக்கு வராங்க. 29th வந்து பார்த்தீங்கன்னா UK ரீச் ஆகுது தாரா வரக்கூடிய ஷிப்பு. ஸோ அது 29th ரீச் ஆச்சுன்னா எப்படியும் நம்ம கைக்கு வரத்துக்கு ஒரு 1 or 2 days ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரிக்கான கஸ்டம்ஸ் எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் என்னன்னா அந்த ஷிப்பிங் கம்பெனிக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும், அது மட்டும் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணுறனாலே போதும். அதனால் வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்காது. வந்த உடனே போயிட்டு தாராக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போய் மாற்றணும். ஸோ அதெல்லாம் மாற்றணும், டயர் மாற்றணும், சர்வீஸ் பண்ணணும், பிரேக் பேட்ஸ் மாற்றணும், இதெல்லாமே பண்ணிவிட்டு டப்புன்னு நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைடு என்ன பிளான் எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம தாரா நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.